ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழரசன். வெல்கம் டு ஸ்டாக் ஹப். நம்மளோட யூடியூப் சேனலில் தினமும் ஷேர் மார்க்கெட் கோர்சஸ் அப்லோட் பண்ணுறோம். யாருக்கெல்லாம் கற்றுக்கணும்னு விருப்பம் இருக்கோ சப்ஸ்கிரைப் பண்ணி கற்றுக்க ஆரம்பிங்க. சாப்டர் 1ல இருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இந்த வீடியோவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதாவது நீங்கள் இப்போ பேசிக் கற்றுக்கிட்டீங்க, பேட்டர்ன் வரைய கற்றுக்கிட்டீங்க, என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எல்லாமே கற்றுக்கிட்டீங்க. இப்போ இந்த இடத்துல ஃபேக்கான ட்ராப்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏன்னா பிரேக் அவுட் ட்ரேடிங் பண்ணும்போது நிறைய இடத்துல பிரேக் அவுட் வர்ற மாதிரி இருக்கும். அதுலேருந்து நம்ம எப்படி சூஸியாக இருந்து இந்த ட்ராப்ஸ்ல இருந்து எப்படி சிக்கிறது, அதாவது பிரேக் அவுட் எப்படி இருக்கும்னு பார்க்க போறது கிடையாதுங்க. ட்ராப்ஸ் எங்கெங்க இருக்குன்னு பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், பங்குச்சந்தையில பொறுத்த வரைக்கும் ஃபேக் ட்ராப்ஸ் அப்படிங்கிறது யூஷுவல் தான், அது தவிர்க்க முடியாது. ஓகே, ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் ட்ராப்ஸ் என்னன்னு பார்ப்போம். பிரேக் அவுட் ட்ராப்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபேக் அவுட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இப்போ ஒரு பேட்டர்ன் இருக்கு, இதுல இப்படி போயிட்டே இருக்கு. இந்த நேரத்துல ஒரு பிரேக் அவுட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், கன்சிடர் பண்ணுங்க. இந்த இடத்துல ஹை வால்யூம் க்ளோசர் கேண்டில் இருந்துச்சுன்னா இது ஜெனுவனான பிரேக் அவுட். ஓகேவா? இது பின்பார் கேண்டில் இருக்கு, வால்யூம் லோவா இருக்கு அப்படிங்கும்போது இது ஃபேக்கான பிரேக் அவுட். பிரைஸ் மேல போகணுன்றதுக்காக போன மாதிரி இருக்கும். செகண்ட் திங், இந்த பிரேக் அவுட்ல இந்த மாதிரி இன்வெர்டட் ஹேமர் வந்ததுன்னா ஃபேக். எந்த மாதிரி வரணும்? இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் ஹேமர் வரணும், இது ரியல் பிரேக் அவுட். அண்ட் கிரீன்ல ஆரம்பிச்ச பிரைஸ் ரெட் கலர்ல முடியுது அப்படின்னா, ரெட் கேண்டில் வருது அப்படின்னா, இது ரெசிஸ்டன்ட் ஏரியால சொல்றேன். இது ரெட் கேண்டில் வரும்போது ஃபேக் பிரேக் அவுட். அப்போ என்ன பண்ணணும்? புல்லிஷ் கேண்டில் வரணும், இது ரியல், அதாவது கிரீன் கலர் கேண்டில். இது பேசிக்கா தெரிஞ்ச விஷயங்கள். தெரியாத விஷயங்கள் என்னன்னா, ஸ்ட்ராங்கான கேண்டில் வந்திருக்கும், அதுக்கு மேல ஒரு டோஜி வருது அப்படின்னா ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த டோஜி வந்ததுக்கு அப்புறம் வர்ற கேண்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பிரேக் அவுட் ரொம்ப ஸ்ட்ராங்கா நடந்திருக்கும், வால்யூம் பக்காவா இருக்கும். பட் அடுத்து டோஜி வரும்போது கிரீன் கலர் கேண்டில் வந்ததுன்னா அது ரியல், இல்ல ரெட் கலர் கேண்டில் வருதுன்னா அது ஃபேக். அப்புறம் ஒரு கிரீன் கலர் கேண்டில் பிரேக் அவுட் கொடுத்துருச்சு ரெசிஸ்டன்ட் ஏரியாவில், இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்ல சொல்றேன். மேலேயும் ஓப்பன் ஆகாம கீழேயும் ஓப்பன் ஆகாம சென்டர்ல ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்திருக்கு அப்படின்னா இது ஃபேக் அவுட். ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆக போகுது, ஷேர் கீழே போகுதுன்னு அர்த்தம். ஸோ ஃபேக் அவுட்டா இது மாறிடும், அப்படி கன்சிடர் பண்ணணும். ஏன்னா இது ரெட் கலர் கேண்டிலாவும் இது கிரீன் கலர் கேண்டிலா இருந்துச்சு அப்படின்னா இது புல்லிஷ் மார்போசா. இப்போ இது கிரீன் கலர்லயும் இது ரெட் கலர்லயும் இருக்கிறதுனால இது பியரிஸ் மார்போசா. சரி, மார்போசன்ற பாருங்க, ஹராமி பேட்டர்ன். அப்படி ஷேர் கீழே விழுந்துரும். அப்புறம் ஸ்ட்ராங்கான ஒரு கிரீன் கலர் கேண்டில் இருக்கு, இதுக்கு கீழே ஓப்பன் ஆகாம மேல ஓப்பன் ஆகி ரெட் கலர்ல முடிஞ்சிருக்கு. இந்த கேண்டலுடைய பாதி வரைக்கும் வந்திருக்கு அந்த ரெட் கலர் கேண்டில் அப்படிங்கும்போது இதுவும் பிரேக் அவுட் ஃபேக் அவுட்டா மாறிடுச்சு. இன்னொரு விஷயம், ஸ்ட்ராங்கான கேண்டில் ஃபுல்லாவே க்ளோஸ் பண்ணி ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்தது அப்படின்னாலும் இது ஃபேக் அவுட்டா மாறிடுச்சு. இப்போ ஜெனுவனான பிரேக் அவுட்டா வந்திருக்கு, கிரீன் கலர் கேண்டில் வருது, செகண்ட் கிரீன் கலர் 3 கிரீன் கலர் கேண்டில் வந்துருச்சு, ஷேர் மேல போயிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல கிரீன் கலர் கேண்டில் இருக்கு, அதுக்கு மேல கேப் அப்ல ஓப்பன் ஆகி ஃபுல்லாமே ரெட் கலர் முடிஞ்சது அப்படின்னாலும் இந்த இடத்துல ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஃபுல்லாமே ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு கீழே வந்துருங்க அப்படின்ற இண்டிகேஷன் இந்த இடத்துல. ஸோ ஷேர் மார்க்கெட்ல நமக்கு கண்ணுக்கு தெரியாமையும் காதுக்கு கேட்காமையும் நிறைய விஷயங்கள் சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம்னா ப்ராஃபிட்ங்கிறது நமக்கு சொந்தம். ஓகேங்களா? ஸோ இது இன்னும் நிறைய பேர் ஸ்மார்ட் மணி கான்செப்ட், எஸ்எம்சின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ல ஒரு ஷேருடைய பிரைஸ் மேல இருந்து கீழே வந்திருக்குங்க, இடையில சின்ன சின்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏரியா ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இந்த நிறுவனம் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டும் போயிட்டு இருக்கும். இது எஸ்எம்சின்னு சொல்லுவாங்க. இந்த எஸ்எம்சில நிறைய பேர் ஃபெயில் ஆகுறாங்க.
ஏன்னா கரெக்டான எஸ்எம்சி பார்க்க தெரியும். கரெக்டான எஸ்எம்சி பார்க்க தெரியல அப்படின்னா ஃபேக்கான கேண்டில்ஸ் இருக்கும். உடனே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரெசிஸ்டன்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும். 15% பிரேக் அவுட் கொடுக்கும். ஸோ இந்த இடத்துல என்ட்ரி எடுப்பாங்க. நிறைய பேர் இமேஜின் பண்றது என்னன்னா, இந்த மாதிரி ஸ்ட்ராங்கா வரும்போது இந்த மெயினான ரெசிஸ்டன்ட் ஏரியாவை பிரேக் அவுட் கொடுத்து இந்த ரெசிஸ்டன்ட்டுக்கும் சப்போர்ட்டுக்கும் இடையில இருக்கிற டிஃபரன்ஸ் டார்கெட்டா வரும். ஸோ நம்மளுடைய ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மின்னு நினைப்பாங்க. அப்படி என்ட்ரி எடுத்தீங்கன்னா ரொம்ப தப்புங்க. ஏன்னா சம்டைம்ஸ் இந்த எஸ்எம்சி ஃபெயில் ஆகும், இல்லைன்னா கன்சால்டேஷனுக்குள்ள போகும். ஏன்னா இதோடைய டார்கெட் இங்க தான் இருக்கு. ஸோ பிரேக் அவுட் கொடுத்ததுக்கு அப்புறம் இப்படி மேல போகலாம், டச் பண்ணலாம். ஓகே, இதை ஏன் நான் சொல்றேன்னா, இது நிறைய இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸுக்கு தெரியும். ஏன்னா அவங்க வந்து ரெட்டில் இன்வெஸ்டர்ஸ் கண்காணிச்சிட்டு இருப்பாங்க. எந்த இடத்துல ரெட்டில் இன்வெஸ்டர்ஸ் என்ட்ரி எடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியுது இல்லையா? ஸோ இந்த எஸ்எம்சியில பிரேக் அவுட் கொடுத்த உடனே எல்லாரும் புதுசா வருவாங்கன்னு தெரியும். ஓகே, இந்த எஸ்எம்சி பிரேக் அவுட் நடக்கிற காரணம் இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸா கூட இருக்கலாம். எப்படி சொல்றேன்னா, ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல இருந்திருப்பாங்க, ரொம்ப நாள் தச்சிட்டே இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஹை ப்ரெஷர் வந்து போடணும், ஒருத்தவங்க வந்து பம்ப் பண்ணணும், அதிகமான மணி உள்ள போடணும். ஸோ ரிட்டெயில் இன்வெஸ்டர்ஸால அவ்வளோ மணியை போட முடியாது. பட் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நினைச்சா போடலாம். ஸோ வாங்குவாங்க. டெய்லி 1 லட்சம் வாங்குற இல்ல 1 லட்சம் டிரான்சாக்ஷன் நடக்கிற இந்த ஷேர்ல திடீர்னு ஒரு 10 லட்சம் ஷேரா வாங்குவாங்க. அப்போ வால்யூம் ஹைப் வந்து ஷேர் அப்படியே வெடிச்சு மேல போகும். ஒரே ஸ்டாக்ல 15% லாபம் கிடைக்கும். இந்த 15% லாபம் யாருக்குன்னா இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ்க்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் வாங்குவாங்க. ஒரு 1% ஏறின உடனே பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் அதை வித்துட்டு வெளியே வந்துருவாங்க. இப்போ மாட்டிக்கிட்டது யாரு? ரிட்டெயில் இன்வெஸ்டர்ஸ். அவங்களுடைய பணத்தை உள்ள போடுறதுனால இந்த ஸ்டாக் மேல போகுமானா போகாது. ஏன்னா இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ் போடும்போது அவங்க போடுற பணம் 10,000 கோடி, 50,000 கோடி, 1 லட்சம் கோடின்னு உள்ள போடுவாங்க. ரிட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் அவ்வளோ பணம் போட முடியாது. ஸோ இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் போட்ட கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை வந்து எடுப்பாங்க. இப்படி எடுக்கும்போது சடனான ஃபால் வருமானா வராது. நல்லா பார்த்துக்கோங்க. இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் வந்து வாங்கிட்டாங்க. ஒரு ஷேருடைய பிரைஸ் வந்து 15% ஏறிடுச்சு. ஸோ அவங்க இந்த இடத்துல பை பண்ணியிருப்பாங்க. அப்படியே பிரைஸ் மேலே போக 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 பை பண்ணியிருப்பாங்க. எப்படி பார்த்தாலும் ஆவரேஜா உங்களுக்கு 5 to 8% ப்ராஃபிட் இருக்கும். ஓகேவா? இப்போ அவங்க எல்லா பணத்தையும் வெளியே எடுக்கணும் அப்படின்னா என்ன நடக்கும்? இந்த ஸ்டாக் வந்து கிராஷ் ஆயிரும். ஸோ இவங்க ப்ராஃபிட் கூட லாஸ்ல போக வாய்ப்பு இருக்கு. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, இது ஹை பண்ணிட்டாங்களா, ரிட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க 100 ரூபாயில இருந்து 115 வரைக்கும் ஏத்திட்டாங்க. ஷேருடைய பிரைஸ் 115ல இருக்கு இப்போ. அடுத்த நாள் ஓப்பன் ஆகும்போது 118ல போகுது. இப்போ இவங்க வந்து 1 லட்சம் ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்கன்னா 20,000 ஷேர்ஸ் வந்து வித்துருவாங்க. இவருங்க விற்கிற 20,000 ஷேர்ஸை யாராவது ரேண்டமான ரிட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் பை பண்ணுவாங்க. இப்போ மீதி எவ்வளவு இருக்கும்? 80,000 ஷேர்ஸ் இருக்கும். மார்னிங் ஒரு 20,000 ஷேர் விற்பாங்க. ஷேருடைய பிரைஸ் 4% போகும். நிறைய பேர் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஆமா இன்னைக்கும் ஏறுது, 2வது நாளும் ஏறுதுன்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. இப்படி அதிகமான வால்யூம் வாங்கும்போது 118ல இருந்து 121 வரைக்கும் ஷேர் போகும். 121 ரூபாயில ஒரு 30,000 ஷேர்ஸை விற்பாங்க. ஸோ பிரைஸ் என்ன ஆகும்? இவ்வளவு பெரிய சப்ளை வந்த உடனே மீண்டும் 118க்கோ இல்ல 115 வரைக்குமோ ஷேரோட பிரைஸ் கீழே இறங்கும். அப்புறம் யாராவது ஒருத்தவங்க மறுபடியும் வந்து வாங்குவாங்க. ஸோ வாங்கும்போது ஒரு 5,000 ஷேர்ஸ் போல வித்துடுவாங்க. இப்போ என்ன ஆகும்? 115 போனதை வாங்கின உடனே மீண்டும் ஒரு 119 ரூபாய்க்கு போகும். மறுபடியும் வித்தோடனே 118 ரூபாய்க்கு வித்துருவாங்க. நிறைய பேர் இதை கவனிச்சிருப்பீங்க. இப்போ பார்க்கும்போது 20,000 ஷேர்ஸ், 5,000 ஷேர்ஸ், 30,000 ஷேர்ஸ், கிட்டத்தட்ட இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் வாங்கின 1 லட்சம் ஷேர்ஸ்ல 55,000 ஷேர்ஸ் வித்துட்டாங்க. 100 ரூபாய்க்கு வாங்கி 118 ரூபா, 115 ரூபா ஆவரேஜ் பிரைஸ்ல வித்துட்டாங்க. அப்போ 1 லட்சம் கோடி போட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும்? 18,000 கோடி நல்ல லாபம் கிடைக்கும். இப்போ 45,000 ஷேர்ஸ் இருக்கு இல்லையா, இது அப்படியே விட்டுருவாங்க. விட்டுட்டு பொறுமையா, ஏன்னா மொமெண்டம் டைல்யூட் ஆயிடுச்சு, ரிட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் மட்டும் தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க? மீண்டும் அந்த 45,000 ஷேர்ஸ் அப்படியே வச்சிருப்பாங்க. பிரைஸ் ₹1 ₹2 ஏறும்போது 5,000 ஷேர்ஸோ 10,000 ஷேர்ஸோ இப்படி வித்து வித்து வந்துருவாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸோட எல்லா அமௌண்ட்டும் வெளியே வந்துடும். ரிட்டெயிலர்ஸோட பணம் மட்டும்தான் இருக்கும். ரிட்டெயிலர்ஸால ஒரு ஸ்டாக்கை மேல புஷ் பண்ண முடியுமானா முடியாது. ஏன்னா அதுக்கு நிறைய பேர் சேர்ந்து வாங்கணும், இங்க வாங்க முடியாது. அப்ப என்ன ஆகும்? இந்த ஷேர் வந்து 118 ரூபா, 121 ரூபா, 123 ரூபாக்குள்ள சிக்கிக்கும். அப்படியே சிக்கிட்டு என்ன ஆகும்னா 123 வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் மாதிரி இருக்கும். ஷேரோட பிரைஸ் டச் பண்ணாம அப்படியே சுத்திட்டே இருக்கும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? ஸ்டாக் சிக்கிருச்சு, சரி பணத்தை வெளியே எடுத்துலாம்னு சொல்லி விற்பாங்க. விற்க விற்க சப்ளை ஜாஸ்தி ஆகும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கீழே வந்து எங்கிருந்து பம்ப் செய்யப்பட்டுச்சோ இந்த ஸ்மார்ட்
மணி கான்செப்ட் இருக்கு இல்லையா? ஸோ அதோடைய ஏரியாவுக்கு வந்து சப்போர்ட் அடைஞ்சிரும். இந்த இடத்துல இருந்து மேலே போச்சு, 100 ரூபாயில இருந்து மேலே போச்சு, 123 வரைக்கும் போயிட்டு கீழே வந்துருச்சு. இந்த இடத்துல தான் ரியலான பை ஏரியா இருக்கு. இந்த இடத்துல ரிவர்சல் வரும்போது மறுபடியும் இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் வாங்குவாங்க. இது ஆர்கானிக்கா இருக்கும். ஸோ இங்க இருந்து அவங்க ரெஸ்ட் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் ஹோல்டு பண்ணுவாங்க. இப்போ அவங்க 17% இருக்க மாட்டாங்க, 50%, 60% இருப்பாங்க லாபம், அதுவும் ஆர்கானிக்கா. ஸோ இந்த மாதிரி தான் இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் வாங்குறாங்க. இந்த மாதிரி தான் அவங்க ட்ராப்ல சிக்க வைக்கிறாங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இங்கிருந்து இது வரைக்கும் வரும்போது அவங்க 50% ஷேர்ஸை வந்து வித்துட்டு வெளியே வந்துட்டாங்க. இங்க இருந்து உடனே இந்த சப்போர்ட் ஏரியாக்கு வராது. ஒரு ரைஸ்க்கு அப்புறம் ஷேர் மறுபடியும் சப்போர்ட் வர்றதுக்கு 3 to 4-5 மாசம் நடக்கலாம். அந்த 3 to 4-5 மாசம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பீரியட். அந்த இடத்துல நீங்க 90 நாளுங்கும் போது 4 ஸ்விங் ட்ரேட் பண்ணிடலாம். 40% லாபம் கிடைக்கும். 4-5 மாசங்கும் போது ஒரு பொசிஷனல் என்ட்ரி எடுத்துடலாம். 45-50% லாபம் கிடைக்கும். பட் எதுவுமே இல்லாம உங்களுடைய பணம் சிக்கிறோம். இங்க லாபம் பார்க்கறது இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ். புரிஞ்சுதா? ஸோ அதனால இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ல தவறு பண்ணாதீங்க. உங்களுக்கு கரெக்டா என்ட்ரி எடுக்க தெரிஞ்சதுன்னா என்ட்ரி எடுத்துட்டு வந்துடுங்க. இதெல்லாமே சின்ன சின்ன ட்ராப்ஸ். இந்த ட்ராப்ஸ்ல நம்மளுடைய பணம் மட்டும்தான் இதுவான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது, நம்மளுடைய டைம். இங்க ஷேர் மார்க்கெட்ல டைமிங் யார் சரியா பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு மட்டுமே லாபம். தவறான முடிவுகள் எடுத்து பணத்தை சிக்க வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு தான் ப்ராப்ளம். ஸோ அதுக்கப்புறம் சரியான பிரேக் அவுட் பார்க்க முடியலன்னா நீங்க 20 டே ஆவரேஜ், 50 டே மூவிங் ஆவரேஜ், இந்த கிராஸ் ஓவர்ல பிரேக் அவுட் நடக்குதுன்னு பார்த்து கூட என்ட்ரி எடுக்கலாம். இந்த மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர் ட்ரேடிங் பண்ணுங்க, அது உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா. பாய்.